வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவன் ஈசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, யாழ்ப்பாணத்தில் உரும்பிரா என்ற இடத்துல நிற்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீதி யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதி. இதில் இருந்து இப்படியே பயணம் செய்தால் பலாலிக்கு போகலாம், இந்த பக்கம் திரும்பி போனால் யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு போகலாம். இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன் தானே. இதில் இருந்து 170 மீட்டர் பயணம் செய்வமாக இருந்தால் இடப்பக்கத்தில் உரும்பிராய் இந்து கல்லூரி இருக்குது. இப்படியே திரும்பி பயணம் செய்து 850 இருந்து 900 மீட்டர் பயணம் செய்வமாக இருந்தால் 1 கிலோமீட்டருக்குள்ள உரும்பிராய் சந்தி இருக்குது. இந்த இடத்துக்கு இன்றைய நாளில் ஏன் வந்திருக்கிறேன்டா, இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய காணியும் வீடும் விற்பனைக்கு இருக்குது. இதில் இருக்கு பாருங்கோ, காணி விற்பனைக்கு என்று போட்டிருக்குது. இந்த காணி 18 பரப்பு காணி. அதை விட இங்கே இருக்கிற வீடுன்றது மிக பழமையான வீடு. இந்த வீட்டுக்கென்று ஒரு வரலாறு இருக்குது, அதை நான் தவிர்த்து கொள்கிறேன். ஆனால் இந்த வீடு ஏற்கனவே ஒருவர்கிட்ட இருந்து அதுக்கு பிறகு பசுபதி கருணேந்திரன் அண்ணா இந்த வீட்டை வாங்கி பல காலமாக பயன்படுத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு தற்போது விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இது வீடுன்றதை விட இந்த காணி தான் மிக பெரிய பெருமதியான காணியாக இருக்கும். ஏனெண்டா இந்த பகுதியை பாருங்கோ இப்படி இருக்குண்டு. இந்த பகுதி பாருங்கோ, நெருக்கமான வீடுகள். அதை விட இப்போ நான் நிற்கிற இந்த பகுதியில் இருந்து நான் சொன்னேன், அங்கால போனால் உரும்பிராய் சந்தை. இதில் இருந்து 170 மீட்டர் தூரத்தில் உரும்பிராய் இந்து கல்லூரி என்று ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிற காணி. ஆனால் இங்கே நெருப்பு விளையாத்தான் இருக்கும். அதை முன்கூட்டியே பதிவு செய்கிறேன். நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்கள்ட்ட கதைச்சு பேசி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தொடர்பனோட தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு தொடர்பன், இந்த தொடர்பனோட தொடர்பு கொள்கிற நேரம் உங்களுக்கு தொடர்பு கிடைக்கலையேண்டா எனக்கு நீங்கள் ஒரு தகவல் அனுப்புங்க, நான் இன்னொரு தொடர்பன் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம் வாங்கோ. இப்படியே வந்தால் இது ஒரு பழமையான ஒரு வீடு. இதில் நில்லுங்கோ. இப்போ இந்த இடத்துல பாருங்கோ, 2 பக்கமுமே கட்டு இருக்குது. இப்போ இதில் பாருங்கோ ஒரு கட்டுப்பகுதி. இது பிற்காலத்தில் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஒரு கட்டு இருக்குது. பிற்காலத்தில் தான் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்குது. அப்படியே அதில் நின்று பார்த்தா 2 பக்கத்தையும் பார்க்கும்போது ஒரு கூரை மாதிரியான அமைப்பு இருந்திருக்குது. அதாவது ஒரு வீட்டினுடைய நுழைவாயிலே நல்ல ஒரு தோற்றத்தோட, பழைய கால வீடுகள் அப்படி தான் நீங்கள் நிறைய வீடுகளை பார்த்துருப்பீங்க, அப்படியான தோற்றத்தில் கட்டப்பட்டிருக்குது. அப்படியே வந்தால் இதில் நின்று பாருங்கோ, இதில் தான் வீடு இருக்குது. அந்த வீட்டை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முதல் நான் இப்போ இந்த இடத்துல இருந்து இங்கால நடந்து போகிறேன்டாலே கொஞ்சம் ஒரு குறைஞ்சது ஒரு 30 வினாடி தேவையான அளவு நீளமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அப்படி தான். இப்போ நான் நிற்கிறது இந்த காணியினுடைய ஒரு நடுப்பகுதி. இங்காலேயும் அதே அளவு, இங்காலேயும் அதே அளவு தான் இருக்குது. ஆனால் பெரிய ஒரு காணி. இந்த வீடு இருக்கிற சூழல்ன்றது நல்ல சோலையோடு இருக்குது. இப்போ இந்த பகுதியை பாருங்கோ, மாமரம் நிற்குது. அடுத்தது அந்த பகுதியில் இன்னொரு மரம் நிற்குது. அடுத்தது இந்த வாழை மரங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுது. ஆனால் இது கனகாலமாக அந்த காணி சரியான ஒரு நிலையில் பயன்படுத்தப்படையில. ஆனாலும் நிறைய மரங்கள் நல்ல சோலையாக வளர்ந்துருக்கு. நல்ல மண்வளம். இப்போ உரும்பிரா என்று சொன்னாலே நல்ல மண்வளம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது இந்த பகுதியில் இருக்கிற இந்த சூழலை பாருங்கோ, நல்லா இருக்குது, வடிவாக இருக்குது. இந்த வீடை ஏற்கனவே வாங்கும்போதே இந்த நிலையில், பிற்காலத்தில் தான் இந்த வீட்டை அவர்கள் வாங்கினதுக்கு பிறகு, இந்த காணியை வாங்கினதுக்கு பிறகு இப்படி மாற்றி இருக்கிறார்கள். இது தூரத்தில் இருந்து பாருங்கோ இப்படி இருக்குண்டு. இப்போ இதை நாங்கள் காட்டும்போது நீங்களும் எதிர்காலத்தில் உங்களுடைய வீட்டினுடைய முன்பகுதியிலையுமே இப்படி ஒரு சூழலை அமைச்சு கொள்ளலாம். நல்லா இருக்குது. இரவு வேளையில் இப்போ நடுவில் ஒரு பெரிய இடமாக விட்டால் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி விட்டால் நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த காணியை வீட்டை வாங்க போகிறீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு தொழில் முயற்சியோ, இப்போ ஒரு பெரிய ஒரு விடுதி கட்டுறதுக்கோ, ஒரு வைத்தியசாலை கட்டுறதுக்கோ, ஏதாவது ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக இங்கே அமைக்கிறதுக்கு நல்ல பொருத்தமான ஒரு இடம். இப்படி இந்த பக்கம் பாருங்கோ, நல்ல சோலையாக இருக்குன்னு. அப்படி இந்த பக்கம் வாங்கோ, இங்கேயும் பாருங்கோ மாமரம், தென்னை மரங்கள் நிறையவே நிற்குது. அப்படி பாருங்கோ, நான் எத்தனை தென்னை மரம் நிற்குது நான் அண்ணாட்ட கேட்குறேன். அண்ணா எத்தனை தென்னை மரம் நிற்குது இதுக்குள்ளே? அண்ணளவா 75 தென்னை மரங்கள் நிற்குது. நிறைய தென்னை மரம். இப்போ இவ்வளோ தானான்னு கேட்டால் இந்த வீட்டுக்கு பின்னுக்கே ஒரு பெரிய காணி இருக்குது. நாங்கள் அதுக்கு போகிறதுக்கு முதல் இந்த வீட்டை பார்ப்போம். வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 2 பக்க தோற்றத்தையும் பாருங்கோ. ஒரு பழமையான தோற்றம், ஒரு நாச்சார் வீடு மாதிரியான தோற்றம் தான். அப்படியே வாங்கோ. படிப்பகுதியை பாருங்கோ, இந்த கல்லால் தான் செய்யப்பட்டிருக்கு. அப்படியே வந்தால் இந்த பக்கமும் ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு மகிழும் பகுதி, வரவேற்பறை மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பழமையான வீட்டில் இந்த பகுதியை பாருங்க, இந்த
மரக்கட்டை, மரத்தை பயன்படுத்தி எப்படி அதை செய்திருக்கிறார்கள் என்ன நல்லா இருக்குது. இது இந்த இந்த வளைவு பகுதியோடு சேர்த்து நல்லா இருக்குது. அடுத்தது இதில் குந்து இருக்குது. இப்போ அந்த பழைய காலத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்கிற நேரங்கள்ல எல்லாம் இது எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, பேரப்பிள்ளைகள், பாட்டி, பூட்டன் அந்த மாதிரி ஒரு சூழலில் வாழ்ந்திருப்பார்கள். இதில் ஒரு ஜன்னல் இருக்குது, அதில் ஒரு ஜன்னல் இருக்குது. இப்படி மேல் பகுதியை பாருங்கோ. முன்னைய காலத்தில் இப்படித்தான் கூரை அமைப்புகள் இருக்கும். கூடுதலாக ஓடு தான் நீங்கள் பழைய காலத்திலே பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த வக்கைத்தன்மையே இல்லை, காற்றோட்டமாகவே இருக்குது. அடுத்தது இப்போ நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். இதுதான் பிரதான கதவு. இந்த பிரதான கதவை பாருங்க. சாதாரணமாக இப்போ முன்னைய காலங்களில் இப்படி சாதாரணமாக செய்யுது, அதுக்கு பிறகு செதுக்கல் வேலையோடு செய்யுது. இப்போ மீண்டுமே இப்படி செய்கிற ஒரு சூழலுக்கு வந்துட்டார்கள். அந்த நிலைப்பகுதியை பார்க்கவே ஐயோ ஒரு பெரிய மரம் இங்கே பாருங்க, எவ்வளோ பலமான ஒரு பெரிய மரப்பகுதி உண்டு. சரி, கதவை திறந்து உள்ளுக்கு போவோம் வாங்கோ. இப்படி உள்ளுக்கு வந்தால் இதுவும் ஒரு வரவேற்பு அறை மாதிரி. இப்போ பழைய காலத்தில் இதில் ஒரு எல்லாரும் சேர்ந்து கதைக்கிற அப்படி இப்படியான ஒரு சூழல் இருந்திருக்கு. அதுக்கு முதல் இங்கால போய் வருவோம். இந்த பக்கம் வந்தால் இதில் ஒரு அறை இருக்குது வாங்கோ. இதுதான் சாமி அறை. இப்போ இருக்கிறதுக்கு இதுதான் சாமி அறை. இந்த சுவரை பாருங்கோ, இதே குளிருது. இது சுண்ணாம்பில் கட்டப்பட்டிருக்கு. அந்த குளிர்மை அப்படியே உணரப்படுது. இந்த பெருமையை நீங்கள் பார்ப்பீங்க. இந்தளவு இது நீளம் யோசிச்சு பாருங்கோ. அடுத்தது மேல் பகுதியை பாருங்கோ, பலகையால் போடப்பட்டிருக்குது. எனக்குன்னா இதுக்கு மேலே பயன்படுத்துகிற மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு போய் பார்ப்போம். இதுக்கு மேலுக்கு ஏதாவது ஏறுறது ஏறல. சரி சரி. இதில் ஒரு அறை. அப்படியே வாங்கோ. அப்படியே வந்தால் இதில் ஒரு அறை பாருங்க, ஒரு பெரிய ஒரு அறை. அதே மாதிரி தான் ஒரு அறை. இப்படியே மேல் பகுதியை பாருங்க. இது எதால் ஏறி போகிறதுன்னு தெரியல. ஏணி வச்சு தானே ஏறி போகணும். இப்படி என்னத்துக்காக இது இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தெரியல. சில வேளைகளில் மேலே ஒரு சின்ன குட்டி பாதுகாப்பு வீடு மாதிரி இருக்கலாம். என்ன அப்படியே வாங்கோ. அப்படியே கதவு திறந்து வந்தால் இந்த பக்கம் பாருங்கோ, இப்படி இருக்குது. சரியா? அப்படியே திரும்பி பாருங்க. முன்னுக்கு அப்படியோ அதே மாதிரி தான் பின்னுக்கும். இப்போ இதெல்லாம் பிற்காலத்தில் போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜன்னல் மாதிரி கம்பியால் போடப்பட்டிருக்கு. எனக்குன்னா அது பிற்காலம் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக உறுதியாக சொல்ல தெரியல. ஏன்னா எத்தனை காலங்களுக்கு முன்னம் கட்டப்பட்டதோ தெரியும். இது இந்த பொருட்கள் கொண்டு வரது கண்டெய்னரில் கப்பலில் வர பொருட்கள் அப்படி கொண்டு வரப்பட்டிருக்கு. இது பிறகு வாங்கினவர்களினுடைய பெட்டி. இது இந்த பகுதியை உங்களுக்கு காட்டியாச்சு. இப்படியே வந்தால் இது அப்போது நான் காட்டினார பாருங்க. சரி, அப்படியே திரும்பி வாங்குவோம். இதை பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி இந்த பழைய காலம் மாதிரி வீடு கட்டணும் யோசிக்கிறவர்களுக்கு இது பேருதவியாமையும். அப்படியே வந்தால் இந்த பக்கம் பாருங்கோ. அதுக்கு முதல் இந்த பகுதியை பாருங்கோ. அது ஒரு தனி வீடு மாதிரி இருக்குது. இதுக்கு பிறகு வந்தால் இது ஒரு வீடு மாதிரி இருக்குது. எனக்குன்னா இது இந்த சமையல் அறையோட கூடிய அது பிரதான அறைகள் 2 இருக்குது. முன்னுக்கும் பின்னுக்கும் அந்த வராந்தை இங்கே பாருங்க. இதே மாதிரி தோற்றம் முன்னுக்கும் இருக்குது பின்னுக்கும் இருக்குது. இதை மாதிரி. சரி, இது நீங்கள் நம்ப மாட்டீங்க. வாங்க, என்ன தம்பி போய் சொல்கிறீங்கன்னு யோசிப்பீங்க. அதில் பாருங்க, முன்னுக்கு காட்டின மாதிரி அந்த வளைவோடு சேர்ந்த ஒரு வேலைப்பாடு. சரியா? இதில் இந்த மாதிரி ஏன் முந்தி செய்கிறதுன்னு தெரியலை. கூடுதலாக பொருட்கள் அப்படி இப்படி வைக்கிறதுக்காக தெரியலை. அப்படியே வந்தால் இது பிற்காலத்தில் தான் இதில் ஒரு நீச்சல் தடாகம் போடப்பட்டிருக்குது. முன்பு இது ஒரு நாச்சார் வீடு மாதிரி இருந்தால் இதில் ஒரு சாதாரண ஒரு தரை பகுதி மாதிரி இருந்திருக்கு. இப்போ அது நீச்சல் தடாகமாக இருக்குது. இது கனகாலம் பயன்படுத்தப்படாமலே இருக்குது. நான் இந்த வீட்டை உங்களுக்கு காட்டி இந்த வீடு விற்கப்பட போகிறேன்னு சொல்லல, காணி விற்க போகிறார்கள். அங்கே அதுக்குள்ளே ஒரு பழமையான ஒரு வீடு இருக்குது. இந்த பழமையான வீடு எப்படி இருக்குன்றது நானும் பார்க்கணும்னு ஆவல்பட்டேன். உங்களுக்கும் காட்டுறேன். அவ்வளோதான். இது ஒரு சமையல் அறை. இங்கே காணிக்கு தான் பெறுமதி மக்களே, கடும் விலை. நான் காணி விலையை கேட்டு மயங்கி கீழே விழுகிற ஆட்டம். ஆனால் இது நிறைய பேருக்கு இது தொழில் ரீதியாக ஏற்கனவே பல விலைகள் பேசப்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ வைத்தியசாலை கட்டுறதுக்கு, அதே மாதிரி ஹோட்டல் அந்த மாதிரி கட்டுறது. இது ஒரு குளியலறை.
இதுக்குள்ளே போனால் குளியலறை இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தால் இது ஒரு அறை பாருங்க. அறை இப்படியே திரும்பி பாருங்க, அறை அப்படியே திரும்பினா இது ஒரு குளியலறை. மேலே வந்து சீட் போடப்பட்டிருக்குது. இது வந்து பிற்காலத்தில் திரும்ப வேலை செய்திருக்கிறார்கள் வாங்கி. எஸ்எல்டி மொபிட்டல். ஹலோ ஹலோ, யார்? அந்த வீடு எவ்வளவுக்கு தருவீங்க? எனக்கு ஒரு ஃபார்ம் பார்த்து எழுதி விடுங்க கொஞ்சம் விலைக்கு. அதில் இருக்கிறது ஒரு அறை, கதவு திறப்படையில். அது இப்போ இந்த வீடு என்ன அமைப்பில் இருக்குன்றதை உங்களுக்கு கீறி காட்டுறேன். நான் வந்து ஒரு படம் வரைஞ்சிடறேன். இதுதான் இந்த இப்போ நான் நிற்கிறது ஒரு அறை, சரியா? அது இந்த அறை. இதில் இருக்கிற இந்த பகுதி ஒரு வரவேற்பறை மாதிரி. அது இது அங்கால இருக்கிறது ஒரு அறை, அதில் இருக்குது, தெரியுதா? அதுக்கு பிறகு இது அதில் ரெண்டு காட்டுங்க வெளியில் இந்த பகுதி. சரி, அப்படியே வாங்குவோம். இது முன்பகுதி, ஏற்கனவே உங்களுக்கு காட்டிட்டேன். அதை விட இந்த பகுதியில் அந்த சமையலறை, இதில் நீச்சல் தடாகம், இதில் ஒரு அறை, இதில் குளியலறை அப்படின்னு இருக்குது. இந்த பகுதி ஒரு வீடு இதே போதும். என்ன ஒரு போதுமான அளவு பகுதி. புது வீடு கட்டுறவர்கள் இந்த மாதிரி விடயத்தை கவனத்தில் கொண்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் உங்களுக்கு பின்னுக்கு போய் காணியினுடைய மற்ற தோற்றத்தை காட்டுறேன். இந்த கூரை அமைப்பு பாருங்க, பிற்காலத்தில் வேலை செய்யப்பட்டிருக்கு, சரியா? நிறைய பேர் நான் ஒரு கல்யாண மண்டபம் கட்டணும், நான் ஒரு பெரிய ஒரு பூங்கா ஒன்று அமைக்கணும், நான் மிகப்பெரிய ஒரு விடுதி ஒன்று அமைக்கணும், தங்கு விடுதிகள் அமைச்சு வாடகைக்கு கொடுக்கணும், அதே மாதிரி நான் ஒரு வைத்தியசாலை கட்டணும், நான் ஒரு பெரிய ஒரு அங்காடி ஒன்று கட்டணும், மால் ஒன்று கட்டணும், அந்த மாதிரி யோசிப்பீர்கள் எல்லாம். அவர்களுக்கு நல்ல ஒரு காணி. ஏன்னா உங்கள் வீதி அங்கே இருக்குது, பாருங்க, ஒரு பிரதான வீதி அங்கே இருக்குது, சரியா? அப்படியே இந்த இடத்துல நீங்களே பாருங்க, அங்கே இருக்குது வீதி, சரியா? அப்படியே வாங்க. இதுக்குள்ளேயே பாருங்கள் எவ்வளோ சோழியாக இருக்குன்னு பாருங்க. இப்போ நிறைய பேர் அப்படி கட்டுறதுக்கு யோசிப்பீர்கள், அதாவது அந்த தொழில் சார்ந்த ஒரு விடயத்தை. சில பேர் யோசிப்பீங்க, ஓ இதை வேண்டி போட்டு பின்னுக்கு தென்னந்தோவம் அப்படி இருக்கட்டும், நான் அதில் ஒரு வீட்டை கட்டுவோம், நல்ல இடம் உண்டு. ஆனால் வீடு கட்டுறதுக்கு வாங்குறதுக்கு நீங்கள் ஆர்வப்படுவீங்களா தெரியலை. ஏன்னா அப்படி விலை இந்த பகுதியெல்லாம் அந்த மாதிரி தான் விலை போகுதுன்னு கேள்விப்பட்டேன் நான். இருந்தாலும் நீங்கள் கதைச்சி பேசி இந்த ஊரில் விசாரித்து உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க. இதை வாங்குங்கன்னு நான் சொல்லலை. அடுத்தது காணி வீடு வாங்க போகிறீங்கன்னு உடனே நான் சொன்ன உடனே போய் நீங்கள் அதை வாங்கணுமன்றது இல்லை. உங்களுக்கு ஆராயுங்கோ, காணி உறுதிகளை பாருங்கோ, தோம்பை தேடி எடுங்கோ, அந்த காணி சம்மந்தமான விடயத்தை சரியாக ஆராய்ஞ்சு அதுக்கு பிறகு எல்லாம் சரியன்றதுக்கு பிறகு உங்களுடைய மன திருப்திக்கு நீங்கள் வாங்குறதா இல்லையான்றதை முடிவெடுங்கோ. கவினீஷன் சொன்னவர் என்று போட்டு நீங்கள் செய்யக்கூடாது. நான் இப்போ எல்லாம் விசாரித்து தான் நான் ஒரு விடயத்துக்கு வருவேன். இதை விசாரித்த வரைக்கும் அவர்கிட்ட உறுதி அந்த விடயங்கள் எல்லாமே சரியா. இவ்வளோ பெரிய காணி என்ன யோசிச்சு பாருங்கள். இதில் ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபம் கொண்டு வாரது. இது வந்து நான் இப்படி சொல்கிறேன், இந்த காணியை பார்க்குறவர்கள், காணொலியை பார்க்குறவர்கள், அடடடா நாங்கள் இது செய்யலாம் அது செய்யலாமான்னு யோசிப்பீங்க. அப்புறம் விலையை கேட்டுட்டு என்ன சொல்கிறீங்களோ தெரியல. இதில் ஒரு பெரிய பலாமரம் நிற்கிது பாருங்க. அடுத்தது இந்த பக்கம் காணியினுடைய உண்மையிலே இந்த காணிக்குள்ளே நடக்கவே எனக்கு என்னடா இது இவ்வளோ தூரம் நடக்கணுமான்ற ஒரு எண்ணம் பெறுது. அப்படி தான் இருக்குது. ஏசி மரத்தை பார்த்தீங்களா? இந்த வெளிப்பகுதியில் நின்று வீதியை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏனெண்டா இந்த காணியினுடைய அந்த பக்கமாக ஒரு வீதி போகுது. அதே மாதிரி இந்த இதில் வீடுகள் இருக்குது. இந்த வீடுகளுக்கு அங்கால ஒரு வீதி போகுது. அந்த வீதி இந்த காணியினுடைய பின்பக்கத்தில் வந்து இணையதண்ட மாதிரி, பின்பக்கத்துக்கு வெறுதண்ட மாதிரி அந்த அண்ணா சொன்னவர். நான் எதுக்கு முறுக்கா போய் பார்க்குறேன், பார்த்து உங்களுக்கு காட்டுறேன், சரியா? இப்போ உங்களுக்கு நான் அந்த வீதியை காட்ட போகிறேன், சரியா? இந்த காணிக்கு எப்படி வீதி இருக்குன்னு. இதில் இருக்கிறது பலாலி வீதி, யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதி. இதால் வலப்பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் போவோம். காணியோட சேர்ந்து பாருங்க. சரி, அந்த காணியை பாருங்க. அந்த காணியிலேருந்து பார்த்து கொண்டு வாங்க. வரும்போது இதில் ஒரு வீதி போகுது பாருங்க. இந்த வீதியால் இப்படியே வரும்போது
அது வீதி என்ன இந்த வீதி அப்படியே வரும்போது வெட்டி பாருங்கோ அந்த காணி தான் இல்லை வேறு காணி கொண்டு காட்டுற மாதிரியா இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீதி இதோட போய் முடியுது. சரி, இந்த வீதி பகுதியை உங்களுக்கு காட்டினான். இதுதான் அந்த காணி வீடு. இது பக்கத்தில் பாருங்கோ ஒரு வீதி ஒன்று போகுது. இதால் போகும்போது அப்படியே இதில் ஒரு கேட் போட்டிருக்கு. ஆனாலும் இதால் பாதை போகுது. சில வேளைகளில் அந்த காணிக்காரர்களுக்கு உரித்தானதாக இருக்கும். இல்லை எனக்கு தெரியலை. எனக்கு இதுலேருந்து அந்த தூண் வரைக்கும் போகும், அந்த மதில் வரைக்கும் இவை இந்த காணி தான். இதுலேருந்து இப்படியே பாருங்க, இந்த நீளத்தை பாருங்க, அவ்வளவு நீளம். நல்ல பெரிய காணி. தேவை என்றால் தொடர்பு கொண்டு வாங்குங்கள். நன்றி, வணக்கம்.